دون جماو كأمل خرفة شام من لمن يرتاب فلاه أو كأنبياء كاهن مليا ذي يمادن في أهشاه أو كأمثال غيث لأهلهم الشقاد له بدعاه أو كغنم ضد التشيخ بولادة ابن دعاه أو كبشر ملك صغير علم فضل نبواه أنت ولد مرأتك بنا وجعلنا اسم سماه قالت امرأة مسكلية للولي المرجع معه إنني أنا فاقد طبني لسنين فأخبرها هيا فينك في حي يومي فكما فحصار اتقاه ما لنا يحصاه عشيري عشري معشر عسر نباه والسلام قياس صلاتي للذي نور مولى رآه والأهل وصحب جباه والكفاة بدين هداه وندى العفو مفعول ترميم دين بحائل صلح حواه ثم هنر حلقة مدحي لي ومن أكرى لسماه إنني أنا ماضي طه ليس من أرضنا وطه.
முன்னாடி والصلاة والسلام على سيد المرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் அஹ்மதே முஜ்தபா முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் தபூ தாபீன்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான பெரியோர்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, தாங்கள் இருக்கும் இடத்திலிருந்தும் இந்நிகழ்வில் பங்கெடுத்து கொண்டிருக்கும் அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதர்களின் நினைவாக புனிதமிகும் சபையில் நம்மை ஒன்று கூட செய்திருப்பதை போல் நாளை சுவனப்பூஞ்சோலையில் நமது உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான உத்தம திருத்தூதர் ஹாத்தமுன் நபியின் கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு ஒன்று கூடக்கூடிய பெருநசீபினையும் பாக்கியத்தையும் தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் நோய் நொடியின்றி ஆரோக்கியத்தோடும் வல்ல ரஹ்மானின் எல்லா வகையான வளங்களையும் பெற்று வாழக்கூடிய நல்ல நசீபுள்ள மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி அருள்வானாக. மரணிப்பதற்கு முன்னால் காபத்துல்லா சென்று பலமுறை ஹஜ் செய்யும் பாக்கியத்தையும் மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவிலும் நிலவிலும் புனிதமா மதீனா நகரம் சென்றும் ஜியாரத்து செய்யக்கூடிய பேரின்ப பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வாழ்வில் நிறைவாக தந்தருள் புரிவானாக. அருமையானவர்களே,
இன்றைய நாகரீக உலகில் இயந்திரமான வாழ்க்கை சூழலில் நம்மிடத்தில் ஹலால் ஹராமை பேணுதல், நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டவைகள், தடுக்கப்பட்டவைகள் உற்றுநோக்கப்படுதல், நம் வாழ்க்கை சூழல் படைத்தாளுபவனுடைய பொருத்தத்திற்கு இணக்கமாக இருக்கிறதா அல்லது அவனுடைய கோபத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கிறதா என்பது பற்றியெல்லாம் பாராமுகமாக இருப்பது கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது. ஒரு மூமின் என்ற விதத்தில் உண்மை மூமினான மனிதர்களுக்கு, மக்கள்களுக்கு வருத்தத்தையும் வேதனையும் அளிக்கக்கூடியதாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையின் எத்தனையோ அங்கங்கள், அம்சங்கள், அது நாம் உண்ணும் உணவாக இருக்கலாம், உடுத்தும் உடையாக இருக்கலாம், அல்லது நம்முடைய வாழ்க்கையின் நடை உடை பாவனைகளாக இருக்கலாம். ஆக மொத்தத்தில் எல்லா சூழல்களிலும் இந்த ஹலால் ஹராம் பேணப்படுவது என்பது இன்றைய காலத்தில் மிக மிக அரிதாகி போய்விட்டதாக இருக்கிறது. நாம் சிந்திக்க தவறிவிடுகின்றோம், நாம் உற்றுநோக்க தவறிவிடுகின்றோம். சில சமயத்தில் ஹலால் கூடும், ஹராம் கூடும் நமக்கு இன்பகரமானதாக மாறிவிடுகின்றது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. சில ஹலால் ஹராமின் பக்கம் கொண்டு போய் நம்மை சேர்த்து விடக்கூடியதாக இருக்கும் என்று தெரிந்தும் அது குறித்துண்டான அச்ச சூழல்கள் நம்முடைய உள்ளத்தில் இல்லாமல் போய்விடுகின்றது. ஒரு மூமினாக மனிதன் படைப்பாக எப்படி வேண்டாலும் வாழ்ந்து கொள்ளலாம் என்றிருந்தாலும், ஒரு மூமினாக, ஒரு முஸ்லிமாக நமக்கென்று கட்டுப்பாடுகள் இருக்கின்றது, நமக்கென்று சில வரைமுறைகள் இருக்கின்றது. அவைகளை பேணித்தான் நாம் வாழ்ந்தாக வேண்டும். அவைகள் நம்முடைய வாழ்க்கையில் கவனிக்கப்பட வேண்டும், உற்றுநோக்கப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் தூதர்மார்களுக்கு, தன் ரசூல்மார்களுக்கு சொல்வது போன்று நமக்கு அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுவான். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லுவான், யா ஐயுஹர் ருசுல் குலு மினத் தய்யிபாத். நபிமார்களே, ரசூல்மார்களே, தூதுவர்களே, நீங்கள் பரிசுத்தமானதை நீங்கள் உண்ணுங்கள். நபிமார்கள், ரசூல்மார்கள் அவர்கள் நிச்சயம் பரிசுத்தமானதை தான் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பார்கள், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லும் முகமாக நமக்கு சொல்லித் தருகின்றான், அவர்களின் சமூகத்திற்கு சொல்லித் தருகின்றான். நபிமார்கள் இறைவனால் தேர்வு செய்யப்பட்டவர்கள், இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அத்தகைய மக்களுக்கு அல்லாஹு தஆலாவினுடைய போதனை குலு மினத் தய்யிபாத் என்றால், அவர்களை ஏற்று நடக்கக்கூடிய, அவர்கள் வழி நடக்கக்கூடிய ஒரு சாமானியமானவர்களான நமக்கான பாடம், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தமானதையே நீங்கள் புசியுங்கள், உண்ணுங்கள். இந்த உண்ணுதல் என்பதின் மூலமாக
உங்கள் செயல்களை நீங்கள் அழகானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் உணவு பரிசுத்தமாக இருக்கட்டும், உங்கள் உடை பரிசுத்தமாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையினுடைய அசைவுகள் தூய்மையாக இருக்கட்டும், உங்களுடைய பார்வைகள் பரிசுத்தமானதாக இருக்கட்டும், உங்களுடைய சொற்றொடர்கள் அழகானதாக இருக்கட்டும். அல்லாஹ் சொல்வான், வஅமலு சாலிஹா, நீங்கள் சாலிஹான அமல் செய்யுங்கள். அமல் என்றால் இங்கே வெறும் வணக்க வழிபாடுகள் என்பதாக மாத்திரம் இல்லாமல் உங்கள் செயல்களை நல்ல செயல்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். இன்னி பிமா தஅமலூன அலீம். நீங்கள் இந்த உலகத்தில் எதை செய்வீர்களோ, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குமோ, நீங்கள் எப்படி வாழ்வீர்களோ, இதையெல்லாம் நான் நன்கு அறிபவனாக இருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையை நான் உற்று நோக்குகிறேன், உங்கள் வாழ்க்கையை பார்க்கின்றேன். என் விருப்பத்திற்கு இணங்க நீங்கள் உங்கள் வாழ்வை தூய்மையாக நீங்கள் வாழுகிறீர்களா? உங்கள் வாழ்க்கை செயல்களை பரிசுத்தமானதாக நீங்கள் ஆக்கிக் கொள்கிறீர்களா? அல்லது உங்களுடைய மனோ இச்சைக்கு நீங்கள் கட்டுப்பட்டவர்களாக, மனோ இச்சைகளுக்கு நீங்கள் அடிமையானவர்களாக, மனோ இச்சைகளுக்கு நீங்கள் வழிநடந்தவர்களாக, ஹலாலை தவிர்த்து ஹராமானதின் பக்கமும் நீங்கள் சென்று விடுகிறீர்களா இல்லையா என்பதை நான் நன்கு உற்று நோக்கி பார்ப்பவனாக இருக்கிறேன். உணவில் மாத்திரமல்ல, உடையில் மாத்திரமல்ல, அசைவில் மாத்திரமல்ல, எல்லாவற்றிலும் பரிசுத்தத்தை பேண வேண்டும் என்பது அல்லாஹ்வினுடைய ஆணை. சொற்றொடர்களும் கூட அது தூய்மையானதாக இருக்க வேண்டும், நல்ல வார்த்தைகளாக இருக்க வேண்டும், நற்செய்திகளாக பேசப்பட வேண்டும், உண்மை இருக்க வேண்டும், உண்மைக்கு புறம்பானதை பேசக்கூடாது. அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய பொறாமை வார்த்தைகள், கபட வார்த்தைகள், கள்ள வார்த்தைகள் உங்களில் நீங்கள் ஈடுபட்டு விடக்கூடாது, வெளிப்படுத்தி விடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் சிலர்களுக்கு உபதேசிக்கும் விதமாக ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் சொல்லுவான். வாழ்க்கையில் பல கட்டத்தில் சில வார்த்தைகளை, சில செய்திகளை அதனுடைய பாரதூரத்தை உணராமலே பேசிவிடுகிறீர்கள். இது உண்மைதானா? நாம் பேசும் செய்தி உண்மைதானா? நாம் பேசும் செய்தி அல்லாஹ் ரசூலினுடைய பொருத்தத்திற்குரியதாக தான் இருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் ஆய்வு செய்யாமல் வதகூலூன பிஅஃவாஹிகும், உங்களுடைய வாயில வந்ததெல்லாம் நீங்க பாட்டுக்கு பேசிடுறீங்க. மா லைஸ லக்கும் பிஹி இல்முன், அது குறித்து உங்களுக்கு இல்ம் இல்லை, அது குறித்து உங்களுக்கு தெளிவு இல்லை. மனதில் தோன்றியதை, காதில் கேட்டதை நீங்கள் அப்படியே பேசி விடுகிறீர்கள். வதஹ்சபூனஹு ஹய்யினா, அது ஒரு பொருட்டாவே நீங்க நினைக்கிறதே கிடையாது. இப்படி பேசுறோமே, உண்மைக்கு புறம்பாக பேசுகிறோமே, ஹக்குக்கு மாற்றமாக பேசுகிறோமே, அல்லது ஒருவர் குறித்து அவதூறாக அல்லவா நாம் பேசுகின்றோம், ஒருவர் மீது விஷயத்தில் நாம் பொறாமையில் அல்லவா இது போன்ற வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறோம் என்பதையெல்லாம் ஒரு பொருட்படுத்தாது, அதை ஒரு பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல், அதை ஒரு பாரதூரமாக எடுத்துக்கொள்ளாமல் சாதாரணமாக பேசி கடந்து விடுவீர்கள். ஆனால் வஹுவ இன்தல்லாஹி அலீம், அது அல்லாஹ்விடத்திலே மிக கடுமையானது. அது அல்லாஹ்விடத்தில் மிக கடுமையானது. நீங்கள் ஒருவர் மீது பழி சுமத்துகிறீர்கள், ஒருவர் மீது இல்லாததை எடுத்து சொல்லிவிடுகிறீர்கள், ஒருவரினுடைய மனம் புண்படக்கூடிய வார்த்தைகளை பேசிவிடுகிறீர்கள். நீங்க சாதாரணமா நினைக்கலாம், அல்லாஹு தஆலா அதை கடினமானதாக அவன் எடுத்துக்கொள்கின்றான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை வசனத்தில் இப்படி நமக்கு சொல்லி காட்டுவதின் மூலமாக வாழ்க்கையினுடைய எல்லா கட்டத்தில், அது உண்ணுவதாக இருக்கட்டும், அது உடுத்துவதாக இருக்கட்டும், அது வாழ்க்கையினுடைய அசைவுகளாக இருக்கட்டும்,
கண் ஜாடைகளாக இருக்கட்டும், கண் பார்வைகளாக இருக்கட்டும், நாவால் பேசப்படக்கூடியதாக இருக்கட்டும், காதால் கேட்கப்படக்கூடியதாக இருக்கட்டும், கரத்தால் பிடிக்கப்படக்கூடியது, கால்களால் நடந்து செல்லக்கூடியது, எதுவாகினும் சரி அது விஷயத்தில் நீங்கள் மிக்க பேணுதலாக செயல்பட வேண்டும் என்பதை குர்ஆனினுடைய இந்த வசனங்கள் நமக்கு சொல்லித்தரும். இந்த கண்ணும் கருத்துமாக இருந்து நாம் வாழுவதுதான் ஒரு பேணிக்கை, வரா என்ற அடிப்படையில் வார்த்தை நமக்கு அரபியிலே சொல்லித்தரப்படக்கூடியதாக இருக்கும். வரவோடு உண்டான வாழ்க்கை, பேணுதலோடு உண்டான வாழ்க்கை, பேணிக்கையான வாழ்க்கை, வரா என்ற அரபி பொருள் இருக்கிறதே. இந்த வார்த்தைக்கு பொருள் என்று நாம் பார்த்தோம் என்றால் சொல்லித் தருவார்கள், அல் கஃப் வல் இன்கிபாத். கஃப் என்றால் தவிர்ந்து கொள்ளுதல், விட்டு விடுதல், தவிர்ந்து கொள்ளுதல், விலகி கொள்ளுதல், தன்னை அதில் ஈடுபடாமல் தன்னை தற்காத்து கொள்ளுதல். ஷரியத்தினுடைய பார்வையில் வரா என்று நாம் சொல்வோம் என்றால் சொல்லித் தருவார்கள், தர்க்குமா யுரீபுக. எதுவெல்லாம் நமக்கு ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்துமோ அதை விட்டு விடுதல், மன உளைச்சலை ஏற்படுத்துமோ அதை விட்டு விடுதல். எதை உண்ணுவது, எதை உடுத்துவது, எதை களைவது, எதை பேசுவது, எதை சொல்வது, எதை கேட்பது நமக்கு உள்ளத்தில் ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்துமோ, சந்தேகத்தை உண்டாக்கி தரக்கூடியதாக இருக்குமோ அவைகளை விட்டு விடுதல். எதை செய்தால் நம் மீது பழி உண்டாகிவிடுமோ, நம்முடைய கண்ணியத்திற்கு குறைவு உண்டாகிவிடுமோ, 4 பேர்களுக்கு இடையில் நமக்கான ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி விடக்கூடியதாக இருக்குமோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுதல். இந்த 2 பரிபூர்ணமா நம்ம பற்றி பிடித்துட்டாலே வாழ்க்கை ஒரு தூய்மை, வாழ்க்கை ஒரு தூயது. முதலாவது தர்க்குமா யுரீபுக, எது நமக்கு சஞ்சலம் உண்டாக்குமோ, இது கூடுமா கூடாதா, இது கூடுமா கூடாதா. நாம் என்ன நினைப்போம், ஏதாவது ஒரு வழியில் இது கூடுன்னு வந்துடாதா அப்படின்ட்டு தேடுறது. ஒரு 10 பேர்கிட்ட இதுக்கான கேள்வி இருக்கும், 10 உலமாக்கள் இடத்தில் இதுக்கான கேள்வி இருக்கும். ஒரு ஆலிமிடத்தில் கேட்டிருப்பார், அவர் இது குறித்து உண்டான ஒரு தெளிவை சொல்லி இருந்தால் போதாது, இன்னொருத்தட்ட கேள். நோக்கம் என்ன, யாராவது ஒருவர் இதற்கு ஒரு ஹலால் சான்று தந்துவிட மாட்டார்களா, இது அனுமதிக்கப்பட்டது என்ற சான்று தந்துவிட மாட்டார்களா, மார்க்கத்தில் இது கூடும் என்ற ஒரு வார்த்தை சொல்லிவிட மாட்டார்களா. ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டா போதும், அல்ஹம்துலில்லாஹ், முடிஞ்சது. ஆனால் தொடக்க நிலை எப்படி, அது அவருக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, எப்படி இந்த வரஅக்கான விளக்கங்களில் பெருமானாரினுடைய வார்த்தையை அடிப்படையாக கொண்டது சொல்வார்கள், தா மா யுரீபுக, உனக்கு எது சஞ்சலத்தை ஏற்படுத்துமோ, சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குமோ, எது விஷயத்தில் உனக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்படுமோ, உள்ளத்தால், சிந்தனையால், எண்ணத்தால், நீ அதை விட்டுவிடு என்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதன் அடிப்படையில் இதற்கான டெஃபினேஷனை நமக்கு சொல்லுவாங்க, விரிவுரையை விளக்கத்தை நமக்கு சொல்வார்கள். தர்க்குமா யுரீபுக வ நஃப்யுமா யுஈபுக, எதை செய்தால் நம் வாழ்க்கையில் குறை வந்து விடுமோ, எதை செய்வதினால் நம் தூய்மையான வாழ்க்கைக்கு ஒரு கரையை உண்டாக்கக்கூடியதாக இருக்குமோ அதை விட்டும் விலகி விடுதல், தவிர்ந்து விடுதல். இன்னைக்கு எதில் பார்த்தாலும் நாம் எங்கேயாவதும் ஒரு இலகுவான நிலை கிடைக்காதா, அது வணக்கமாக இருக்கட்டும், வாழ்க்கையாக இருக்கட்டும், அனைத்திலும் குறிப்பா பார்த்தா சம்பாத்தியம், சின்ன முயற்சியில பெரிய லாபம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறான். உழைப்பு அதிகமா இருக்கக்கூடாது, ஆனா லாபம் அதிகமா கிடைக்கணும். உழைப்பு அதிகம் இல்லை, லாபம் அதிகமாக கிடைக்கணும். அப்ப வாழ்க்கையினுடைய
அது வாழ்க்கை நிலைகளாகட்டும் அல்லது வணக்க ரீதியிலான அடிப்படையாகட்டும், அதில் எல்லாத்திலையுமே நாம ஒரு உறுதி இல்லாதவைகளை, ஒரு உறுதிமிக்க ஆதாரத்தோடு நமக்கு சொல்லப்பட்டதை தவிர்த்து விட்டு சின்ன சின்ன ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் போதும், அதை எடுத்துக்கொள்ளலாம் என்ற விதத்தில் வாழ்க்கையில் பற்றி நடக்க தொடங்கி விடுகின்றோம். ஆனால் சொல்வார்கள், வரா என்றால், பேணுதல் என்றால், அல் அஹ்து பில் ஔஸக், எது நமக்கு உறுதிபட நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறதோ, ஆதாரமிக்க ஹதீஸ்களின் மூலமாக சரியான விதத்தில் நமக்கு அதனுடைய ஹலால் ஹராம் தெளிவுபடுத்தப்பட்டதாக இருக்குமோ அதை எடுத்து வாழ்க்கையில் நாம் நடக்குதல். வஹம்லுன் நஃப்ஸ் அலல் அஷக், சுலபமான காரியத்தோடு நின்று விடாமல் நம்முடைய முயற்சியை செலவழித்து, ரப்புக்காக நான் இதை செய்கின்றேன், ரப்பினுடைய பொருத்தத்தையும் திருப்தியையும் நான் பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய முயற்சி முழுவதையும் செலவழித்தல். லேசா அப்படியே தொழுதுட்டு நவுண்டோம், அப்படியே ஒரு சடைவு ஏற்படாம ஒரு நோன்பை பிடிச்சிட்டு நவுண்டோம், கைப்பிடித்தம் வராத ஒரு தர்மத்தை கொடுத்துட்டு நவுண்டோம், சொகுசான விதத்தில் போய் ஹஜ்ஜி செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி இல்லாம, எதில் உன்னுடைய முயற்சி, எதில் உன்னுடைய உழைப்பு அதிகம் செலவழியுமோ அதை வைத்து அதன் மூலமாக அதன் அடிப்படையில் உன்னுடைய அமலை நீ தேர்ந்தெடுத்துக்கொள். அல்லாஹ் உன்னிடத்தில் எதை விரும்புகின்றான்? அல்லாஹ் உன்னுடைய அமலை பார்ப்பதில்லை, எதை பார்க்கின்றான்? உன் உள்ளத்தை பார்க்கிறான். ரப்புக்காக நீ எவ்வளவு உன்னை வருத்துகிறாய், ரப்புக்காக நீ எவ்வளவு உன்னை கஷ்டப்படுத்துகிறாய், ரப்புக்காக உன்னிடத்தில் இருந்தும் எவ்வளவு முயற்சிகள் வெளிப்படுகிறது என்பதை எல்லாம் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். எனவே இந்த வரா என்பதற்கான விளக்கத்தை நமக்கு சொல்லித் தருவார்கள். என்ன அப்படின்னு சொன்னா, வஹம்லுன் நஃப்ஸ், நஃப்ஸை நாம் சாற்றுவது எதன் மீது? அலல் அஷக்கி, மஷக்கத்தின் மீது, கஷ்டத்தின் மீது, சிரமத்தின் மீது. இப்போ நம்முடைய நஃப்ஸ் சொல்லுது, ஒரு குலு அல்லாஹ் அஹத் ஓதி 4 ரக்காத்தை தொழுதுரு அப்படின்னு சொன்னா நஃப்ஸுக்கு இடம் கொடுக்க கூடாது. நாம் ஒரு சுன்னத்து தொழுகிறோம், நாம் ஒரு நஃபில் தொழுகிறோம். இந்த நஃப்ஸை நாம் அடக்க வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும். நம்முடைய அமல் எப்படி இருக்கணும்? அதில் நம்முடைய முயற்சி அதிகம் செலவழிக்கப்பட்ட விதத்தில் இருக்கணும். அப்படின்னு வரும் பொழுது வெறும் குலு அல்லாஹ் அஹதோடு போயிடக்கூடாது. நம்முடைய நஃப்ஸை கொஞ்சம் அதில் நாம் ஈடுபடுத்தணும். கொஞ்சம் பெரிய சூறா ஓதணும், கொஞ்சம் நோன்பு இருக்கிறது, நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டு நம்முடைய அமல் செய்ய முடியாத விதத்தில் நம்மை நாம் மஸ்தாக்கி விடுவதை விட, நோன்பு அப்படின்டா பசி உணருதல், நோன்பு அப்படின்டா தாகம் உணருதல். ரப்புக்காக பசித்திருக்கிறேன், ரப்புக்காக தாகித்திருக்கின்றேன், ரப்புக்காக நான் என்னுடைய மனோ இச்சைகளை நான் தவிர்க்கிறேன், விளக்குகிறேன் என்பதை செயல் ரீதியாக காட்டும் விதமாக நம்முடைய நோன்பில் நாம் பசி உணரும் விதத்தில் நம்முடைய சஹர் இருக்க வேண்டும். தாகம் உணரப்படும் விதத்தில் நம்முடைய சஹர் இருந்திருக்க வேண்டும். நம்முடைய நோன்பில் நம்முடைய அமல்கள், நஃப்ஸை நாம் கட்டுப்படுத்துதல், நஃப்ஸின் மூலமாக வேலை வாங்குதல், அமலை வெளிப்படுத்துதல் என்ற விதத்தில் கொஞ்சம் கூடுதலான அமல்களை அதை செய்து அந்த நஃப்ஸை நாம் அதனுடைய முயற்சியின் மூலம் அதனுடைய வேலைகளை நாம் வெளிப்படுத்தும் பொழுது அல்லாஹுக்கென்று நம்முடைய அர்ப்பணிப்புகள் என்பது வெளிப்படக்கூடியதாக இருக்கும். அடுத்து சொல்வார்கள், வரா என்று சொல்வது என்பதாகிறது வன்னதுரு ஃபில் மத்அமி வல் மல்பசி, நாம் உண்ணும் உணவில், நாம் உடுத்தும் உடையில் கவனமாக இருத்தல். நம்முடைய உணவில் எல்லாம் ஹலால் தானா, முறையான ஹலால் தானா, நாம் உடுத்தும் உடையில் எல்லாம் ஹலால் இருக்கிறதா, ஹராமினுடைய ஒரு நூல் கூடும் நம்முடைய உடையில் இல்லைதானே என்பதையெல்லாம் சிந்திக்குதல், கவனிக்குதல், கண்காணிக்குதல் என்று சொல்லிவிட்டு நிறைவாக சொல்லுவார்கள், வதஜன்னுபு ஷுபஹாத்,
சந்தேகத்திற்கு இடமானவைகளை எல்லாம் விட்டும் நம்மை நாம் தற்காத்து கொள்ளுதல். எதெல்லாம் குற்றத்தின் பக்கம் நம்மை கொண்டு போய் சேர்த்து விடுமோ அதன் பக்கம் நாம் தலை வைத்து கூட படுக்காத நிலை, அதை பக்கம் நாம் கவனம் செலுத்தாத நிலையை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும் என்பதாக சொல்லித் தருவார்கள். சுருக்கமாக இந்த பேணுதலை குறித்து நாம் சொல்வோம் என்றால் சொல்லித் தருவார்கள், தர்க்குமா யக்ஷா லரரஹு ஃபில் ஆஹிரா. எதெல்லாம் மறுமையில் நமக்கு நஷ்டம் அளிக்கக்கூடியதாக இருக்கும் என்று இருக்குமோ அவைகளை எல்லாம் இந்த உலகத்தில் களைந்து விடுதல். எது நாளை மறுமையில் நமக்கு அல்லாஹ்வினுடைய கேள்வி கணக்கின் பக்கம் கொண்டு போய் நிறுத்திவிடக்கூடியதாக இருக்குமோ, எது அல்லாஹ்வினுடைய கோபத்தை நமக்கு ஏற்படுத்தி தந்துவிடக்கூடியதாக இருக்குமோ, அல்லாஹ்வினுடைய திருப்தியை விட்டும் நம்மை தூரமாக்கி விடக்கூடியதாக இருக்குமோ அவை யாவையும் விட்டும் நம்மை தற்காத்து கொள்ளுதல் என்பதுதான் வரா, பேணுதல், பேணிக்கை. நாதாக்கள், நன்மக்கள் அவர்கள் நம்மள மாதிரி இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் தான். நம்மள மாதிரி இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்க்கை முறையை கழித்தவர்கள், மனமுடித்து வாழ்ந்திருக்கிறார்கள், வியாபாரம் செய்திருக்கிறார்கள், வணிகம் செய்திருக்கின்றார்கள், பேரப்பிள்ளைகள் குழந்தை குட்டிகளோடு வாழ்ந்திருக்கிறார்கள், குடும்பம் சகிதமாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் மறைந்து இன்றும் அவர்களினுடைய வாழ்க்கை நம்முடைய கண்ணுக்கு முன்னால் பிரகாசமாக இருக்கிறது. அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை இன்றும் பேசப்படுகிறது. அவர்கள் வாழ்ந்து மறைந்து பல 100 வருடங்கள் ஆன போதிலும் கூட இன்றும் அவர்கள் நினைவு கூறப்படுகிறார்கள் என்றால் தங்களுடைய வாழ்க்கை உண்டார்கள், பேணுதலோடு உண்டு வாழ்க்கை கழித்தார்கள், உடுத்தினார்கள், பேணுதலான உடுத்தல்கள் இருந்தது, குடும்ப வாழ்க்கை பேணிக்கையான குடும்ப வாழ்க்கையாக இருந்தது, வருமானம் ஈட்டியது பேணுதலான வாழ்க்கையில பேணுதலான விதத்தில் வருமானம் ஈட்டியதாக இருந்தது. எல்லாம் பரிசுத்தம். நாம சொல்வதுண்டு, கல்புல் முஃமின் அர்ஷுல்லா. முஃமினுடைய உள்ளம் அல்லாஹ்வினுடைய சிம்மாசனம். அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் அப்படின்றதனுடைய இடம் சொன்னா அந்த கல்பு எப்படி பரிசுத்தமாக இருக்க வேண்டும். எல்லா கலாதத்துகளும் எல்லா அழுக்குகளும் நிறைந்திருக்கக்கூடிய உள்ளம் ஒருபோதும் அது அல்லாஹ்வினுடைய அர்ஷாக அது மாறாது. கல்பை சுத்தப்படுத்துதல், கல்பை பரிசுத்தப்படுத்துதல், கல்பு தூய்மையாக பொலிவாக கண்ணாடி போன்று தெள்ளன் தெளிவாக இருக்க வேண்டும் என்றால் சொல்லித் தருவார்கள், அதற்கு ஒரே ஒரு பொருள், வரா, பேணுதல். இந்த பேணுதல் கல்பை எப்படி சுத்தப்படுத்துகின்றது அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்வாங்க, அல் வர்உ யுதஹிரு தனசல் கல்பி. பேணுதலான வாழ்க்கை, வாழ்க்கையில் பேணிக்கை இருப்பது கல்பினுடைய அழுக்கை அது தூய்மைப்படுத்துகிறது. எதை மாதிரி? கமா யுதஹிருல் மாஉ தனசர் சௌபி. ஒரு ஆடையினுடைய அழுக்கை, ஒரு ஆடையில் இருக்கக்கூடிய கரையை, ஒரு ஆடையினுடைய அசுத்தத்தை தண்ணீர் எப்படி தூய்மைப்படுத்தக்கூடியதாக இருக்குமோ, சுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்குமோ, அதுபோன்று வரா என்ற நிலையாகிறது. அடியானினுடைய கல்வை அது பரிசுத்தப்படுத்துகின்றது. எத்தகைய விதத்தில் பரிசுத்தப்படுத்துகின்றது? அழுக்குகளை விட்டும், மனோ இச்சைகளை விட்டும், மனதினுடைய பேராசைகளை விட்டும், குறைகள் குற்றங்கள் யாவைகளை விட்டும் சுத்தப்படுத்தி கடைசியாக அது ஒரு தூய்மையான கண்ணாடி போன்று ஆகிவிடுகின்றது. அந்த கல்பு தூய்மையான கண்ணாடியாக அது ஆகிவிடும் என்றால் அதிலே அல்லாஹு தாலாவினுடைய மாரிஃபாவினுடைய ஜோதிகள் ஜொலிக்கக்கூடியதாக ஆகிவிடும். அல்லாஹ்வினுடைய மாரிஃபாவினுடைய ஜோதிகள் அதில் ஜொலிக்கும் அளவிற்கு அது பரிசுத்தமாகிவிடும். எனவேதான் கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், என்ன தெரியுமா? லா யப்லுகுல் அப்து அன் யகூன மினல் முத்தகீன். ஒரு அடியான்
முத்தகியாக ஆகிவிட முடியாது. எதுவரை? ஹத்தா யதஅ மா லா பஅஸ பிஹி ஹதரம் மிம்மா பிஹி பஅஸ். ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு செயல்தான். அனுமதிக்கப்பட்ட ஒரு செயல் எங்கே இதில் கொஞ்சம் நாம் கவனக்குறைவாக இருந்து விட்டால் தடுக்கப்பட்டதில் கொண்டு போய் நம்மை சேர்த்து விடுமோ என்ற எண்ணத்தோடு அந்த அனுமதிக்கப்பட்டதையும் விடாதவரை ஒரு அடியான் உண்மையான முத்தகியாக ஆக முடியாது என்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில செயல்கள் இருக்கிறது, சில காரியங்கள் இருக்கிறது. இப்போ உதாரணமாக பார்த்தோன்னு சொன்னால், நாம் இந்த சஹர்னு வச்சுக்கிறோமே, இந்த சஹரில் அதில் நிறைய சாப்பிட்டர். சஹர் நோன்பு காலங்களில் சஹரில் வயிறு முட்டை சாப்பிட்டர். நம்ம ஒரு விளையாட்டாக சொல்லுவோமா இல்லையா? இப்போ ஒரு பழத்தை சாப்பிட்டுக்கப்பா, கொஞ்சம் செமிக்கும், அதை சாப்பிட்ற இடம் இருந்தால் இன்னொரு 2 பிடி சாப்பிட்ருப்பனப்பா அப்படின்ற அளவுக்கு நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டான். காலையில் எந்திரிச்சா நெஞ்சு கரிக்குது, அங்கே கிடைக்குது, டகார்னு ஏப்போ வருது. அவனுடைய நோன்புக்கே அது ஒரு இடையூறாக அமைகிறது. அவனை அப்படியும் நாள் முழுவதும் ஒரு மஸ்தாக்கி வைக்கிறது. இந்த அளவிற்கு நாம் உண்டால் நம்முடைய அமலில் நம்மை பரிபூர்ணமாக நம்மை ஈடுபடுத்தாது என்று இருக்கும் என்றால் அந்த அளவுக்கு சாப்பிட்றதையும் விட்டாகணும். சாப்பிடுவது அனுமதிக்கப்பட்டது. நம்மால் உடனே குர்ஆனுடைய ஆயத்தை சொல்லிடுவான், குலு வஷ்ரபு, நல்ல சாப்பிடுங்க, நல்ல குடிங்க, நல்லாவே குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். சரி, உண்மைதான், மறுப்பதற்கு இல்லை. ஆனால் நிறைய சாப்பிடுவது அமலுக்கு இடையூறாகிறது என்றால், அமலை விட வைக்கிறது என்றால் சொல்லித் தருவார்கள், இந்த நிறைய சாப்பிட்றதையும் கைவிடணும். இதுவும் பேணுதல். நாம நிறைய சாப்பிட்டா சஹர் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிரும், ஃபஜர் நமக்கு ஹலாவாகிரும் அப்படின்னு சொன்னா அந்த சாப்பிடும் ஹலாலையும் விடுதல். அதை தான் சொல்லுவாங்க, ஒருவர் முத்தகி என்ற ஸ்தானத்தை ஒருவர் அடைய வேண்டும் என்றால் அவர் எப்படி இருக்கணும்? ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு செயல், அது எங்கே நம்மை பாவத்தில் கொண்டு போய் தள்ளிவிடுமோ என்ற அச்சம் இருக்கும் என்றால் அந்த அனுமதிக்கப்பட்ட அந்த காரியத்தையும் விடாதவரை அவன் முத்தகியாக முடியாது என்பார்கள் பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம், ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் பேணுதல் என்பது அவ்வளவு மிக முக்கியமான ஒன்று. ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் பேணிக்கை என்பது அவ்வளவு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு அம்சம் என்பதை நாம் ஷரியத்தினுடைய அடிப்படையில் நாம் காணுகின்றோம். பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தன்னுடைய இந்த செய்தியை தன்னுடைய இப்படி ஒரு வார்த்தையில் சொல்வார்கள், ஹைரு தீனிக்கும் அல் வரா. உங்களுடைய மார்க்கத்தில் மிக சிறந்தது எது தெரியுமா? பேணுதல் அப்படின்றாங்க, பேணிக்கை அப்படின்னு சொன்னாங்க. லாபம் கிடைச்சா போதும், வித்தா போதும், நான் வாங்கி இருக்கிற இந்த பொருளை நான் எப்படி வேண்டாலும் விற்பேன், விற்கிறது வியாபாரம் ஹலால், வியாபாரம் ஹலால். செய்யக்கூடிய வியாபாரம் அது மார்க்கத்தின் அடிப்படையில் இருக்கிறதா? நீ உண்மையாக மார்க்கத்திற்கு உட்பட்டு தான் அதை விற்கிறாயா? அதை விற்பதற்கு முன்னால் நீ அதை வாங்கியது மார்க்கத்துக்கு உட்பட்டு தான் நீ வாங்கினாயா? உண்ணுகின்றோம், உண்ணுவது ஹலால், அதை மார்க்கத்துக்கு உட்பட்டு நீ உண்ணுகிறாயா? உடுத்துவது ஹலால், அதை மார்க்கத்துக்கு உட்பட்டு நீ அதை உடுத்துகிறாயா? இதெல்லாம் சிந்திக்கப்பட வேண்டிய கட்டாயம். பேசலாம், நண்பரிடத்தில் பேசலாம், உற்றார் உறவினரிடத்தில் பேசலாம், மனதில் தோன்றியதெல்லாம் பேசிவிட இயலாது. ஒரு நண்பரிடத்தில் பேசினால் மார்க்கம் அனுமதித்ததையே நீ பேச நீ அனுமதிக்கப்பட்டிருக்கிறாய். மார்க்கம் அனுமதித்ததையே பேசுவதை அல்லாஹ் ரசூல் உன்னிடத்திலிருந்தும் விரும்புகிறார்கள். புறம் பேசுவது, பொய் பேசிக்கொள்வது, கபட விதத்தில் பேசிக்கொள்வது, கபடத்தன்மையான வார்த்தைகளை வெளிப்படுத்திக் கொள்வது மார்க்கம் அனுமதிக்கவில்லை என்பதை நாம் கவனத்தில் வைத்து செயல்பட வேண்டும். கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, இன்றைய காலம் அப்படிப்பட்ட ஒரு காலம். நாகரீக உலகம், நவநாகரீக உலகம், வளர்ச்சி அடைந்த காலம். கற்காலம் எல்லாம் சென்று இது கம்ப்யூட்டர் காலம் அப்படின்றதையும் கடந்து எங்கேயோ போயிட்டு இருக்குது. இந்த காலத்தில் மிக வேகமான வாழ்க்கை பயணம். இந்த வேகமான வாழ்க்கை பயணம்
வெறும் சராசரி வேகம் அல்ல, அசுர வேகத்தில் செல்லக்கூடிய இந்த வாழ்க்கை பயணத்தில் நாம வீட்டில் சாப்பிட்றதை விட வெளியில் சாப்பிட்றது அதிகமாக இருக்குது. வீட்டில் உணவு உண்ணுவதை விட வெளியில் உண்ணுவது அதிகமாக இருக்கிறது. இந்த வெளியில் உண்ணப்படக்கூடிய உணவு காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றோம், அல்ஹம்துலில்லாஹ், அதில் மாற்று கருத்து இல்லை. நாம் காசு கொடுத்து வாங்கி சாப்பிடும் அளவிற்கு இது தகுதியானதாக இருக்கிறதா? எத்தனை இடத்துல நாம் சிந்திக்கிறோம், எத்தனை இடத்துல நாம் அதை யோசித்து பார்க்கின்றோம். எந்த அளவிற்கு நமக்கு சான்றை வைத்துக்கொண்டு இங்க போய் நம்ம சாப்பிடலாம், இங்க போய் நம்ம சாப்பிடலாம் அப்படின்ற நம்ம முடிவுக்கு நாம வாரோம் அப்படின்றத கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய இடத்தில் இருக்கின்றோம். நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பேணிக்கைக்குரிய வாழ்க்கை நமக்கெல்லாம் பாடம், நமக்கெல்லாம் ஒரு படிப்பினை. ஹதரத் சய்யிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னி லஅன்கலிபு இலா அஹ்லி ஃபஅஜிது தமரத்தன் சாகித்தத்தன் அலா ஃபிராஷி. அபூ ஹுரைரா, நான் சில சமயத்தில் என் வீட்டுக்கு போகிறேன். அப்படி வீட்டுக்கு போனால் என்னுடைய படுக்கையில் சில பேரித்தங் பழங்கள், பேரித்தங்கனிகள் விழுந்து கிடப்பதை நான் பார்க்கின்றேன். அதை நான் சில கட்டங்களில் அதை சாப்பிடலாம். நம்ம வீட்டில் உள்ள பழம், நம்ம வீட்டில் நம்ம பிரிப்பில் இருக்கிற பழம், அது சாப்பிடுவோமே அப்படின்னு எடுத்து என் வாய் வரைக்கும் நான் கொண்டு சென்று விடுகின்றேன். திடீர்னு எனக்கு நினைவுக்கு வருது, காலையில் இங்கே நான் வச்சு தானே ஜகாத்தின்ல வந்த பேரிச்சம்பழங்களை அளந்து அளந்து நம்ம கொடுத்தோம். ஒருவேளை அப்படி அளந்து கொடுத்ததுல விழுந்திருக்குமோ, அப்படி அளந்து கொடுத்ததுல விழுந்த கனியாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் வருகின்றது. ஃபலா அதிரி அமின் தமரி சதகா அம்மின் தமரி அஹ்லி, அது சதகாவில் வந்த பேரிச்சங்கனிகளா அல்லது என் வீட்டினுடைய பேரிச்சங்கனிகளா என்ற சந்தேகம் வந்து விடுகின்றது. ஃபலா ஆகுலுஹா, அதை நான் சாப்பிட மாறதில்லை, அதை அப்படியே விட்டுறேன்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் வீட்டில் என் விரிப்பில் விழுந்து கிடக்கும், சிதறி கிடக்கும் பேரித்தங்கனிகள் என் வீட்டில் உள்ளது எனக்குள்ளதா தானே இருக்கணும். அந்த எண்ணம் வருகிறது, நான் எடுத்து விடுகிறேன். ஆனால் சில சமயத்தில் நபித்தோழர்கள் சஹாபாக்கள் மஸ்ஜிது நபவியில் இருக்கும் பொழுது சதகாவினுடைய பழங்களை கொண்டு வந்து கொடுப்பார்கள், ஜகாத்தினுடைய பழங்களை கொடுப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வச்சே அதை தர்மம் பண்ணிடுவாங்க, தேவையானவங்களுக்கு கொடுத்துருவாங்க. சில சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது, யா ரசூலுல்லாஹ், இது ஜகாத்தினுடைய, இது சதகாவினுடைய, இது தர்மத்திற்குரிய பேரித்தங்கனைகள் தங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன், தாங்க யாருக்கு கொடுக்கணுமோ கொடுங்கன்ற மாதிரி பெருமானாட்டை ஒப்படைச்சிட்டு போவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் என் வீட்டில் கிடக்கிறது, என்னுடைய விருப்பில் கிடப்பது, இது எனக்கு உரியதாக தான் இருக்கும் என்று சாப்பிடுவதற்காக நான் எத்தனிக்கும் பொழுது திடீர் என்று எனக்கு நினைவு வருகிறது, ஒருவேளை நாம் தர்மத்திற்காக வந்த, சதகாவுக்காக வந்த அந்த பேரித்தங்கனிகளை இங்கே உட்கார்ந்து தானே அளந்து கொடுத்தோம். அப்படி அளந்து கொடுக்கும் பொழுது அதிலிருந்து தவறி விழுந்ததாக இருக்குமோ, நான் விட்டு விடுகின்றேன், நான் அதை உண்ணுவதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ஒரு நாள் பொழுது பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களோட தான் நானும் நடந்து போய்கிட்டு இருந்தேன். வழியில் அப்படி போகும் பொழுது வஜத தமரத்தன் ஃபித் தரீக், பாதையில் ஒரு மரம், ஒரு தோப்புக்கு போகிறோன்னு வைங்களேன், ஒரு தோப்பில் ஒரு மரத்திலிருந்தும் கனி தானாக விழுந்து கிடக்கிறது அப்படின்னு சொன்னால் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய அந்த கனியை எடுத்து சாப்பிட்றது ஹலால், ஜாயிஸ், கூடும். அதை போய் நம்ம யார்கிட்ட கேட்கணும் அவசியம் இல்லை, அதுக்கு உரியவர்கிட்ட கேட்கணும் அவசியம் இல்லை. கீழே விழுந்து கிடக்கக்கூடிய கனிகள் பறிக்க தான் கூடாது, அடித்து கீழே தள்ளக்கூடாது.
பறிக்கக்கூடாது, கீழே கிடக்குது சாப்பிட்றதுக்கு அது அனுமதிக்கப்பட்டது. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பெருமானாரோடு நான் நடந்து சென்று கொண்டிருந்தேன், வழியில் ஒரு பேரித்தம்பழம் கிடந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை தன் கரத்தில் எடுத்தார்கள். எடுத்துவிட்டு திடீர்னு சொன்னாங்க, லௌலா அன்னி அகாஃபு அன் தகூன மினஸ் ஸதகா லா அகல்துஹா. அருமை தோழரே, அருமை பிள்ளையே, இந்த பழம் சதகாவுக்குரியதாக இருக்கும் என்ற சந்தேகம் எனக்கு இல்லாமல் இருக்கும் என்றால் நான் இதை சாப்பிட்டிருப்பேன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சதகாவுக்குரியதாக இருக்கலாம் என்ற சந்தேகம் வருவதினால் நான் சாப்பிடாமல் விடுகிறேன். யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்றை பார்த்தால் அதை குறித்துண்டான அக்கு வேறு ஆணி வேறாக அறிபவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்றை சொன்னால் அதை கேட்ட மாத்திரத்தில் அது குறித்துண்டான முழு விளக்கத்தையும் தர வல்லவர்கள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுக்கு தெரியாதா அவங்க விருப்பில் கிடக்கக்கூடிய பேரிச்சங்கனி அது அவர்களுக்கு உரியதா அல்லது சதகாவுக்குரியதான்றது அவங்களுக்கு தெரியாதா? இது ஹலாலா இது ஹராமா பெருமானாருக்கு தெரியாதா? இது சதகாவுக்குரியது இல்லை, இது எனக்குரியதுதான், இது எனக்குரியது இல்லை, இது சதகாவுக்குரியதுதான் என்ற தெளிவு பெருமானாருக்கு இல்லையா? எந்த மூமினும் இந்த வார்த்தையை சொல்ல மாட்டான். காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை பார்த்தாலே அதை அக்கு வேறாக ஆணி வேறாக சொல்லக்கூடியவர்கள். ஒரு நாள் அப்படிதான் மதீனால நபித்தோழர் அவர்கள் ஒருவர் அறிவிப்பார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு ஜனாசாவுக்காக கலந்து கொள்ளுமாறு அழைக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாசாவில் கலந்துக்கிட்டாங்க. கபரில் அடக்கும் பொழுது கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே பக்கத்தில் தான் நின்றாங்க. இந்த கபரை இப்படி தோண்டுங்க, இந்த கபரை அப்படி தோண்டுங்க, கால் மாட்டு பக்கம் கொஞ்சம் விசாலப்படுத்துங்க, தலைமாட்டு பக்கம் கொஞ்சம் விசாலப்படுத்துங்க, அங்கே இருக்கக்கூடிய மண் இன்னும் கொஞ்சம் அள்ளுங்க அப்படின்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே நின்று கொண்டு அதை டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அடக்கம் செய்து முடித்தாகிவிட்டது. சஹாபாக்களோடு பெருமானார் திரும்புகிறார்கள். ஒரு வீட்டு பெண்மணி தன்னுடைய கணவரை அனுப்பி என்ன செய்கிறாள்? ரசூலுல்லாவை விருந்துக்கு கூட்டுவாங்க அப்படின்ட்டு என் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு போக சொல்லுங்க, கூப்பிடுங்கன்றாங்க. அந்த கணவர் தன் மனைவியினுடைய அழைப்பை வந்து பெருமானாரிடத்தில் சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அவர்களோடு சில தோழர்களும் போகிறாங்க. சாப்பாடு விரிக்கப்பட்டிருக்கிறது, சுப்ரா விரிக்கப்பட்டிருக்கிறது, சுப்ரா வைக்கப்பட்டிருக்கிறது, உணவுகள் கொண்டு வந்து அடுக்கப்படுகிறது, இறைச்சி சமைத்து வைக்கப்பட்டிருக்கிறது, எல்லோருக்கும் அந்த உணவு பரிமாறப்படுகிறது, எல்லோருக்கும் இறைச்சியும் குழம்பும் எடுத்து ஊற்றப்படுகிறது, வைக்கப்படுகிறது. பெருமானாரினுடைய தட்டிலும் அந்த குழம்பு எடுத்து ஊற்றப்படுகிறது, இறைச்சி துண்டு வைக்கப்படுகிறது. எல்லாரும் சாப்பிட தொடங்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இறைச்சியை கையில் வச்சுக்கிட்டு அப்படியே நசுக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. பெருமானார் இறைச்சி துண்டை கையில் எடுத்தவர்கள் அதை அப்படியே நசுக்கி கொண்டே இருக்கிறார்கள். எல்லாரும் ஒரு மாதிரியா ரசூலுல்லாவே பார்த்த உடனே சொன்னாங்க, லஹ்மு ஷாத்தின் உஹிதத் பி கைரி இத்னி அஹ்லிஹா. இந்த இறைச்சிக்குரிய எஜமானினுடைய அனுமதி இல்லாமல், எஜமானனினுடைய அனுமதி இல்லாமல் அறுக்கப்பட்ட இறைச்சி நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லஹ்மு ஷாத்தின் ذبحت بغير إذن أهلها صاحبها. ஆட்டுக்கு சொந்தக்காரனுடைய அனுமதியின்றி அறுக்கப்பட்ட கடாவினுடைய இறைச்சி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி அறிந்தார்கள் பெருமானார்? உடனே விருந்தளித்த நபித்தோழரினுடைய மனைவி சமையல் கட்டில் இருந்து கிச்சன்ல இருந்து பதறி அடிச்சு ஓடி வந்து திரை மறைவில் நின்று கொண்டு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், இந்த இறைச்சிக்குரிய நிலையை நான் சொல்கிறேன். தாங்கள் இந்த பகுதிக்கு ஜனாசாவில் கலந்து கொள்ள வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு உணவளிக்கணும்னு ஆசைப்பட்டு உடனே கடா பிடிப்பதற்காக அந்த கடா சந்தைக்கு நான் ஆள் அனுப்பினேன். என் நேரம் அங்கே சந்தையில் கடா இல்லை. ஒரு கடைக்கு அனுப்பினேன், அங்கும் கடா கிடைக்கல, ஆடு கிடைக்கல. ஒரு பக்கத்து வீட்டு தோழி ஒருவள் இருக்கிறாள், அவளிடத்தில் ஆடு வளர்ப்பவள். அவளிடத்தில் கேட்டேன், நான் காசு தந்துடுறேம்மா, எனக்கு ஒரு ஆட்டத்தா அப்படின்னு நான் கேட்டேன்.
அவன் என்ன செஞ்சிட்டா, என்கிட்ட காசை வாங்கிட்டு ஆட்டை எனக்கு தந்துட்டா. ஆனால் நிலைமை என்ன அப்படின்டா, அந்த ஆடு கணவனுக்கு சொந்தமானது, கணவன் வெளியூர் போயிருக்கிறார், கணவனுடைய அனுமதி இல்லாமல் அந்த ஆட்டை என்கிட்ட வித்திருக்கிறார். இதான் யார சொல்லலாம் நடப்பு. இதுதான் களவாண்டிட்டு வந்து அவங்க விருந்து வச்சாங்கன்றது இல்லை, முறையா காசு கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. விற்றவர், அதனாலதான் சொல்லுவாங்க, மனைவி கணவனுடைய அனுமதி இல்லாமல் கணவனுடைய பணத்திலிருந்தும் ₹1 தர்மம் செய்வதும் குற்றம். தர்மம் செய்தால் அந்த ₹1 சொந்தக்கார கணவனுக்கு நன்மை கிடைத்துவிடும். கணவன் அனுமதியின்றி அவள் எடுத்து கொடுத்தாள் என்பதனால் அவள் குற்றவாளியாக ஆகுவாள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க. இப்ப அந்த அடிப்படையில் பக்கத்து வீட்டு பெண் ஆடை விற்றிருக்கிறாள், காசு வாங்கி விற்றிருக்கிறாள், காசு கொடுத்து தான் வாங்கப்பட்டது. ஆனால் கணவனுடைய அனுமதி இல்லாமல் விற்கப்பட்ட ஆடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தன்னுடைய அகக்கண்ணால் விளங்குகிறார்கள். அல்லாஹ் கொடுத்த குதிரத்து கொண்டும் பார்க்கிறார்கள். சமைக்கப்பட்டிருக்கிறது, துண்டு துண்டாக வெட்டப்பட்டு சமைக்கப்பட்டு வெந்து போய் அது இருக்கின்றது. அந்த குழம்பில் இருக்கக்கூடிய அந்த இறைச்சியை பார்த்தும் இதனுடைய தன்மை என்ன என்பதை விளக்கும் ஆற்றல் உள்ளவர்கள் பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட பெருமானாருக்கு இந்த பேரிச்சம்பளம் சதகாவுடைய பேரிச்சம்பளமா, எனக்கு சொந்த பேரிச்சம்பளமா தெரியாதா? வழியில் கிடைக்கும் பேரிச்சங்கனி அது தர்மத்தினுடைய பேரிச்சங்கனியா, அல்லது சராசரி வியாபாரத்திற்காக எடுத்து போனது, அல்லது யாரோ ஒருவர் வாங்கி சென்றது விழுந்திருக்கிறது என்பது தெரியாதா? எல்லாம் தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இதை இங்கே விவரிக்கிறார்கள்? தன் சமூகத்திற்கு பாடம். கிடைத்ததை உடனே வாயில போற்றக்கூடாது. உண்ணும் பண்டம் கிடைத்தால் உடனே எவர் கொடுத்தாலும் வாங்கினோம் என்றல்ல. கொடுப்பவர் யார், வழங்குபவர் யார், அவரிடத்திலிருந்தும் வாங்குவதற்கு நமக்கு தகுதி இருக்கிறதா? அவர் சுத்தமானதை தான் நமக்கு தருகிறாரா? சுத்தமானது தூய்மையானது தான் நமக்கு வழங்குகிறாரா என்பதையெல்லாம் ஆய்வு செய்து சாப்பிட வேண்டும். சாப்பிடக்கூடியதுன்னு கிடைச்ச உடனே சாப்பிடக்கூடாது, உடுத்தக்கூடியதுன்னு கிடைச்ச உடனே உடுத்தி விடக்கூடாது, பேசுவதற்கு வார்த்தை இல்லைன்றதுக்காக எதையும் பேசிடக்கூடாது, பார்ப்பதற்கு கண் இருக்குதுன்றதுக்காக எதையும் பார்த்து விடக்கூடாது. அனைத்திலும் பேணுதல் வேண்டும், பேணிக்கை வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்திற்கு ஒரு அழகிய ஒரு தாலீம், ஒரு அழகிய ஒரு படிப்பாக இந்த செய்தியின் மூலம் நமக்கு விவரித்து தருகிறார்கள் என்றால், அருமையானவர்களே, நாம் சிந்தித்து பார்க்கிறோம். தானும் அப்படியே வாழ்ந்தார்கள். தன் பேரப்பிள்ளை, சின்ன பிள்ளை என்று கூட பார்க்கல. நாமெல்லாம் அந்த ஹதீஸை பல முறை கேட்டிருப்போம். ஹதரத் சையதுனா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் மஸ்ஜிது நபவியில் வச்சு அப்படியே விளையாடிக்கிட்டு இருந்தவங்க, அப்படியே இங்கும் அங்குமாக தவண்டு போய்கிட்டு இருந்தவங்க கடைசியில் என்ன செஞ்சிடறாங்க, அங்கே ஒரு ஓரமாக சதகாவினுடைய பேரிச்சம்பளங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை எடுத்து ஹதரத் சையதுனா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயில் போட்டு விடுகிறார்கள். இன்னைக்கு நாம சிந்திக்கிறோம் நிறைய விஷயத்தை, அவன் சின்ன பையன்பா, விடுப்பா, அவன் செஞ்சுட்டு போறான்பா, அவன் இருந்துட்டு போறான்பா, அவன் பார்த்துட்டு போறான்பா, அவன் சாப்பிட்டுட்டு போறான்பா அப்படின்ற மாதிரி நாம ஒரு செல்லம் கொடுக்குதல், கண்டும் காணாததுமாக இருக்குதல். இதுல இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா? அடுத்தவன் பேரம்புள்ள இதை மாதிரி செஞ்சான் அப்படின்னு சொன்னா அங்க வந்து நம்ம என்னது காலரை தூக்கிக்கிட்டு நிற்போம். தான் பேர பிள்ளைகள் செஞ்சதுன்னு சொன்னண்டா, சின்ன பிள்ளை போட்டோம் அப்படின்ற மாதிரி நாம தட்டி கொடுத்து போகக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்கும். பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூய்மையாக வாழ வேண்டும், பேணிக்கையான வாழ்க்கை இருக்க வேண்டும், ஹலால் ஹராம் கண்காணிக்கப்பட வேண்டும், கவனிக்கப்பட வேண்டும். ஹலால் ஹராம் கவனிப்பதில் அனுமதிக்கப்பட்டது, தடுக்கப்பட்டது, ரப்பின் பொருத்தத்திற்குரியது, ரப்பினுடைய கோபத்திற்குரியது என்பதை கவனிக்காமல் உங்களுடைய வாழ்க்கையில் எதுவும் நடந்துவிடக் கூடாது. அது யாராகினும் சரி என்பதை எச்சரிக்கும் விதமாக எப்படி அவர்கள் செயல்படுத்துகிறார்கள், வாழ்ந்து காட்டுகிறார்கள். ஹதரத் சையதுனா ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் சின்ன பிள்ளை அந்த பேரிச்சங்கனிகளை எடுத்து வாயில போட்டுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களை பிடித்து விரலை உள்ளே செலுத்தி அந்த பேரிச்சங்கனிகளை அப்படியே வெளியில் எடுக்கிறார்கள். கஹின் கஹின், கக்கு கக்கு அப்படின்ற மாதிரி கக்க வைத்து ஒட்டு துளி அளவுக்கும் கூட
தொண்டைக்குழிக்குள் இறங்காத விதத்தில் தடுத்து விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க அந்த சின்ன பிள்ளைகிட்ட, அம்மா அலிம்த, என்னம்மா உங்களுக்கு தெரியாதா, இன்னாலா நாக்குலு சதகா, நாம சதகா சாப்பிடக்கூடாது, சதகா பொருள்களை நாம் சாப்பிடக்கூடாது, அது நமக்கு அனுமதிக்கப்பட்டது இல்லை அப்படின்றது உங்களுக்கு தெரியாதா? ஏன்? பெருமானார் சிறு பிள்ளை, விளையாட்டு பிள்ளை, இன்னும் சட்டத்திட்டத்திற்கு உட்படுத்தப்பட்ட பிள்ளை அல்ல. ஆனாலும் கூட பெருமானார் இவ்வளவு பேணுதலாக நடக்கிறார்கள் என்றால், இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு கவனக்குறைவை நாம் காட்டிவிட்டோம் என்றால், இன்று ஒரு சின்ன ஒரு அசால்ட், ஒரு பொடுபோக்குத்தனத்தை நாம் காட்டிவிட்டோம் என்றால், பாராமுகமான நிலையை காட்டிவிட்டால், நாளை ஒரு சமூகம் வரும், பெருமானாருடைய பேர பிள்ளையை இப்படி செஞ்சாங்க, அதை ரசூல்லா பார்த்துட்டு ஒண்ணுமே செய்யல, அதனால இந்த பிள்ளைகள் இப்படி செய்யறது தப்பில்லை அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டம் ஆதாரம் பிடிக்க தொடங்கிவிடும். ஒரு கூட்டம் ஆதாரம் தேடத் தொடங்கிவிடும். ஒரு கூட்டம் தனக்கான ஒரு பிடிமானத்தை அவர்கள் பற்றி பிடித்துக் கொள்வதற்கு அவர்கள் துடிப்பவர்களாக ஆகிவிடுவார்கள். யாராகினும் சரி, என் குடும்ப வாழ்க்கை, என் சொந்த வாழ்க்கை, என் குடும்பத்தினுடைய வாழ்க்கை ஒரு இம்மி அளவிற்கும் கூட அதில் குறை காண முடியாத அளவிற்கு தூய்மையான வாழ்க்கை என் குடும்பத்தார்களுடைய வாழ்க்கை என்பதை நிரூபித்து காட்டியவர்கள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை பார்த்த சஹாபி, ரமையானவர்களே, அல்லாஹ்வினுடைய அச்சம் நம்முடைய உள்ளத்தில் உண்டாகுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் ஆக்கி தருவானாக. இறை அச்சத்தால் உள்ளம் நடுநடுங்கும் பொழுது ஹராம் ஹலாலை பேணக்கூடிய ஒரு சூழல்கள் நமக்கு இயற்கையாக உருவாகி விடக்கூடியதாக இருக்கும். இத்தகைய மேன்மக்களினுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம், நமக்கு ஒரு படிப்பினை சொல்லித் தருவார்கள். ஹதரத்து சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களிடத்தில் இந்த வாழ்க்கையினுடைய இந்த தூய்மையை பார்த்ததனுடைய விளைவு என்னாச்சு? பெருமானாரிடத்தில் ஒரு சஹாபி குறித்து ஒரு குற்றச்சாட்டு. அந்த சஹாபி பேர் ஹதரத்து சையதுனா அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா. அவங்கள குறித்து ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. யார் ரசூலுல்லா, இந்த அபூ துஜானா இருக்கிறார் இல்லையா, இவர் என்னன்னு தெரியல, கொஞ்ச காலமாக தொழுது முடித்த உடனே துவாவுக்கு உட்கார மாட்டேங்கிறார், எந்திரிச்சு போயிடுறார். அதிலும் குறிப்பாக ஃபஜர் தொழுகை தொழுதுட்டு நீங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லா அப்படின்னு 2 பக்கம் திரும்பின அடுத்த கணம் இவர் எந்திரிச்சு ஓடிடுறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியா? இல்லையா, அவர் நல்ல மனிதர்லோ, அவர் அப்படி செய்ய மாட்டாரே. இல்லை யார சொல்ல, அப்படி தான் செய்கிறார். அப்படியா, சரி நாளைக்கு பார்ப்போம். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுநாள் ஃபஜர் தொழுகை முடிகின்றது. சலாம் திரும்புகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி திரும்பின உடனே டக்குன்னு உடனே பெருமானார் சஹாபாக்களை பார்த்து திரும்புகிறாங்க. திரும்பினா அபூ துஜானா அது மாதிரி தான் போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அபூ துஜானாவை கூப்பிட்றாங்க. யா அபா துஜானா, இங்கே வாங்க. அலைஸலக இலல்லாஹி ஹாஜா, அல்லாட்ட உங்களுக்கு தேவை இல்லையா? அல்லாட்ட நீங்கள் வேண்டணுன்ற வேண்டுதல்கள் இல்லையா? அல்லாஹ் உங்களுக்கு வேண்டி ஒன்றை தரணுன்ற தேவை உங்களுக்கு இல்லையா? அவங்க சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், எனக்கு ஏகப்பட்ட தேவை இருக்குது, அல்லாட்ட கேட்க வேண்டிய வேண்டுதல்கள் ஏகப்பட்டது இருக்குது, அவனிடத்திலிருந்தும் பெற வேண்டிய உபகாரங்கள் ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் நான் ஏன் போகிறேன்டா, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என் வீட்டினுடைய முற்றப்புறம், உங்களுக்கு தெரியும் நான் ஒரு ஏழை சஹாபி, நான் ஒரு வறுமை கோட்டில் இருக்கும் சஹாபி, உணவு முறையாக இல்லாதவன், என் பிள்ளைகளுக்கு முறையாக உணவளிக்க இயலாதவன், நான் பட்டினியாக இருக்கிறேன், என் மனைவி பட்டினியாக இருக்கிறாள், என் பிள்ளைகள் பட்டினியாக உறங்குகின்றது. என் வீட்டு வளவுல பின்பக்கத்தில் ஒரு யகூதியினுடைய வீடு, அவனுடைய வீட்டினுடைய வளவில் இருக்கக்கூடிய அந்த பேரிச்ச மர கிளை எந்த பக்கமாக இருக்குது? என் வீட்டு வளவை நோக்கி சாய்ந்து இருக்கிறது. இரவுல காத்துக்கு அது அப்படியே தன்னால் விழுந்து கீழே விழுந்துருது. நான் ஏன் இப்போ வேகமாக போகிறேன்டா, என் பிள்ளைகள் எந்திக்கிறதுக்கு முந்தி அதை எல்லாத்தையும் பிறக்கி அள்ளி கொண்டு போய் அவன் வீட்டில் கொண்டு போய் கொடுத்துறேன். ஏண்டா என் பிள்ளைகள் நான் வர்றதுக்கு முந்தி சில நேரத்தில் எழுந்துடுச்சுன்னு சொன்னால் பசியின் கொடுமையால், பசியின் தாக்கத்தால், பசி தாங்க முடியாததினால் காலையில் அப்படியே எந்திரிச்சு கண்ணை கசிக்கிட்டே வந்து பார்த்த உடனே இருக்கிற பேரிச்சம்பழத்தை தூக்கி வாயில் போட்டுருது.
ஒரு நாள் அப்படிதான் நான் போகிறதுல கொஞ்சம் தாமதமாகிடுச்சு. என் பிள்ளை பசியின் கொடுமையால் அந்த பேரிச்சங்கனியை எடுத்து வாயில் தூக்கி போட்டு சவிழ்த்து அதை முழுங்குவதற்கு நெருங்கிட்டு நல்ல வேளை நான் போயிட்டேன். உடனே என் பிள்ளைய பெடரிய பிடிச்சி வாய்க்குள்ள விரலை விட்டு தொண்டைக்குழி வரைக்கும் போயிட்டு என் விரலை தொண்டைக்குழி வரையிலும் செலுத்தி அதை உள்ளே இருந்து வெளியில் எடுத்து போட்டு நான் சொன்னேன், இந்த பசியை பொறுத்துக்கமா, லா துஃபுது அபாக்க யௌமல் கியாமா பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி. மா, நாளை அல்லாஹ்விடத்திலையும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னாலேயும் மறுமையில் உன் பிள்ளைக்கு நீ ஹராம கொடுத்து நீ வளர்த்திட்டியே, உன் பிள்ளை ஹராம திங்கிறத நீ அனுமதிச்சிட்டியே, உன் பிள்ளை அனுமதி இல்லாத ஒரு கனியை உண்ணுவதற்கு நீ காரணமாயிட்டியேன்னு என்னை குடிச்சு கேள்வி கேட்க வச்சிடாதம்மா, நீ கொஞ்சம் பொறுத்துக்கோண்டு நான் சொல்ல தொடங்கினேன் அப்படின்ற மாதிரி தன்னுடைய கதையை கண்ணீரோடு சொல்ல இதை கேட்ட பெருமானாரினுடைய கண்கள் குளமாகிவிட்டது. எங்கே இன்று நம்மிடத்தில் அந்த தூய்மைகள், அந்த பரிசுத்தங்கள்? சிந்தித்து பார்க்கிறோம். சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்தில் பொதுவாக அவங்களுடைய காலத்தில் நிறைய வெற்றிகள், நிறைய கனிமத்துகள் வந்து சேரும், மால் வந்து சேரும், செல்வங்கள் வந்து சேரும், அன்பளிப்புகள் வந்து சேரும். எது வந்தாலும் அதை அப்படியே மக்களுக்கு கொடுப்பாங்க, எல்லாருக்கும் சமமாக பிரித்து கொடுப்பாங்க. ஒரு நாள் அத்தர் வந்திருக்கிறது, ரொம்ப அத்தர் வந்திருக்கிறது. அப்போ அது எல்லாத்துக்கும் பங்கிட்டு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ கேட்டாங்க, இங்கே யாராவது வீட்டில் பெண்மணிகள் இதை கொஞ்சம் நிதானமாக செய்ய வேண்டியது, கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தால் கீழே சிந்திரும். அப்போ நிதானித்து செய்ய வேண்டிய வேலை பெண்களால் தான் இது மாதிரிலாம் செய்ய முடியும். யாராவது பெண்கள், யாருடைய வீட்டு பெண்களாவதும் இதை கரெக்டாக அளந்து எல்லாத்துக்கும் சரிசமமாக அளந்து தரக்கூடிய ஆற்றல் உள்ள பெண்கள் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்ட்டு கேட்டால் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தன்னுடைய மனைவி ஆத்திகான்றவங்க அவங்க சொன்னாங்க, எஜமான் நான் ஊற்றி கொடுக்குறேன், எனக்கு நல்ல கரெக்டாக அளவு பார்த்து ஊற்ற எனக்கு தெரியும், அளவு பார்த்து அதை பிரித்தெடுக்க எனக்கு தெரியும், சம பங்கு பிரிக்க எனக்கு ஆற்றல் இருக்கிறது, என்கிட்ட தாங்க அப்படின்னு கேட்ட உடனே இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு வேண்டான்ட்டாங்க. நீ வேண்டாம், வேற யாராவது பெண்ணு சொல்லுங்க. ரெண்டாவது கேட்டாங்க, ரெண்டாவது அவங்களே தான் பதில் சொன்னாங்க. மூணாவது கேட்டாங்க, மூணாவது அவங்களே சொன்னாங்க. மற்ற பெண்கள் சொல்றதுக்கு முந்தைய இவங்க பதில் சொல்லிடுறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபா அவங்க தன்னுடைய மனைவிட்ட சொன்னாங்க, உன்னை ஏன் நீ இதில் ஊத்துறதுல ஈடுபட வேண்டாம், ஏன் நான் சொல்கிறேன்டா, ஒருவேளை நீ இப்படி ஊற்றும் பொழுது திடீர்னு பாட்டில் கீழே வைக்க வேண்டியது இருக்கும், அப்போ சொட்டு விழுந்துடக்கூடாதுன்றதுக்கு அதை கையில் எப்படி நீ தடவுவா, அப்படி கையில் தடவுன நீ அதை உன்னை அறியாமலே உன்னுடைய உடுப்பில் உன்னுடைய அங்கங்களில் தேய்த்து கொள்ளக்கூடும். இப்போ என்ன வரும் அப்படின்னு கேட்டால், இப்படி தேய்த்து 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 எல்லாத்துக்கும் பாட்டிலில் ஒரு அளவு ஊற்றி இருக்கும், அதே பாட்டில் உனக்கும் கிடைக்கும். அப்போ நீ ஏற்கனவே கையில் தடவி தடவி மேலே தேய்த்து கொண்ட அந்த அளவு மற்றவர்களை விட கூடிவிடக்கூடும். எங்க சிந்திக்கிறாங்க பாருங்க. இவ்வளவு சிந்தனைகள், இவ்வளவு பேணுதல்கள், இவ்வளவு முறையான விதத்தில் உண்டான அந்த வாழ்க்கையினுடைய தூய்மைத்துவங்கள், ஒரு சொட்டு நாம எக்ஸ்ட்ரா எடுத்துட்டா என்ன ஆயிருப்போம்? இன்னைக்கு வேறு விதத்தில் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தால் ஒன்று போகிற இடத்துல 2 போயிருது, ஒன்று போக வேண்டிய இடத்துல 4 போயிருது, ஒன்று எடுக்க வேண்டிய இடத்துல 4 எடுத்துடுறான், 10 பேர் சாப்பிட்ற இடத்துல 15 பேர் வந்து சாப்பிட்டு போயிடுறான். கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தால், யாரும் முத்துமாரி யாரும் வரல, கந்தசாமி யாரும் வரல, பிச்சை எவனும் வரல, வந்ததெல்லாம் நம் வேஷத்தில் வந்தவர், நம் பெயர் கொண்டவர், நம் மார்க்கம் தாங்கியவர். எப்படி போகுது? 100 பேருக்குண்டான நார்சா இருக்கிறது, 70 பேர் தான் வந்திருக்கிறார், 30 நார்சாவை காணோம், எங்க போச்சு? 500 பெட்டி இருக்கிறது, 400 பேர் தான் வந்தவர்கள், 100 பெட்டி எங்க போச்சு? சிந்தித்து பார்க்கின்றோம், யோசித்து பார்க்கிறோம். சஹாபாக்களுடைய தூய்மையான வாழ்க்கை ஒரு சொட்டு அதிகமாகிவிட்டாலும் கூட பிறருக்கு கொடுத்த மற்ற மனிதர்களுக்கு, மற்ற மூமின்களுக்கு கொடுக்கப்பட்டதை விட உன் பங்கு கூடிவிடும். நான் உனக்கு அனுமதிக்க மாட்டேன், நீ ஹலீஃபாவினுடைய மனைவி, உன்னிடத்தில் அநீதம் வந்துவிடக்கூடாது, தூய்மை இருக்க வேண்டும்,
உன்னிடத்தில் முறையான வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதை ஹதரத் சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் சொல்வார்கள் என்றால், காலத்திற்காக ஒன்றையும் சொல்லி நிறைவுபடுத்துகின்றேன். இன்னைக்கு தூய்மையான வாழ்க்கை அப்படின்றது உண்ணுவது, உடுத்துவது, நம்முடைய செயல், பார்வை, பேசுதல், கேட்குதல் எல்லாம் பொருந்தும். மார்க்கம் சொல்பவர்கள் நாம், மார்க்கத்தை கேட்பவர்கள் நாம், மார்க்கத்தை அறிந்தவர்கள் நாம். இது ஹலால், இது கேட்பது கூடும், இது ஹராம், கேட்பது நமக்கு அனுமதி இல்லை. அதில் தான் நமக்கு ஈடுபாடு இருக்கிறது. அந்நிய பெண்களினுடைய உரையாடலை கேட்பதற்கு துடிக்கிறார், அந்நிய பெண்களினுடைய வாழ்க்கை நடைமுறையை பார்க்க துடிக்கிறார், அந்நிய பெண்களோடு பேசுவதற்கு துடிக்கிறார், ஆபாசமானவைகளை கேட்க துடிக்கிறார். இன்னைக்கு காலம் அப்படி ஆகிப்போச்சு, எங்கே போனாலும் காதில் உழுது. ஆனால் என்னைக்காவதும் இது நம்ம காதில் விழக்கூடாதே அப்படின்னு சொல்லி காதை பொத்தியது அல்லது அந்த இடத்துல மாற்றாக காதில் ஒன்றை மாட்டியது என்பதை நாம் சொல்ல முடியுமா? நம்மள எத்தனை பேர் காதில் மாட்டிக்கிட்டு கேட்கறது இருக்குது தனியா. ஹதரத் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வழியாக நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இப்படிதான் ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஆட்டிடையன், அவன் ஆட்டை மேய்த்து கொண்டு மேய விட்டு விட்டு ஒரு மரத்தடியில் அமர்ந்து கொண்டு புல்லாங்குழல் ஊதி கொண்டிருக்கிறார். புல்லாங்குழல் ஊதி கொண்டிருக்கிறார். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு காதில் விழுகிறது. ரெண்டு காதையும் கையை வச்சு பொத்திட்டு அந்த இடத்துல இருந்து வேகமாக நடக்கிறாங்க. கூட அவர்களுடன் இருந்தது அவர்களினுடைய பணியாளர் யார்? நாஃபி ரலியல்லாஹு தஆலா. கொஞ்சம் தூரம் போயிட்டு கேட்குறாங்க, யா நாஃபி அத்தஸ்மாஉ? நாஃபி, இப்பவும் அந்த புல்லாங்குழல் ஊதும் சத்தம் வருகிறதா? ஆமா வருகிறது. மீண்டும் கையை எடுக்காமல் மீண்டும் அங்கிருந்து வேகமாக நடக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் நாஃபி அவர்கள் இப்ப இந்த சத்தம் வரல, நின்றுடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே தான் கையை எடுத்தாங்க. நாஃபி கேட்டாங்க, ஏன் நீங்க இப்படி செஞ்சீங்க? சொன்ன வார்த்தை, ஒரு நாள் பொழுது இது போன்றே நீ என்னோடு வருவது போன்று நான் பெருமானாரோடு நடந்து சென்று கொண்டிருந்தேன். இது போன்றே புல்லாங்குழல் சப்தம் கேட்டது. பெருமானார் இரண்டு கைகளை கொண்டும் காதை அடைத்து கொண்டார்கள். நான் உன்ட்ட இப்ப கேட்ட மாதிரி இப்பவும் கேக்குதா அப்படின்ற மாதிரி ரசூலுல்லாஹ் என்கிட்ட கேட்டாங்க. நான் சப்தம் கேட்கும் வரை ஆமா கேக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். எப்போது இல்லையா ரசூலுல்லாஹ் அந்த சப்தம் வரலேன்னு நான் எப்போ சொன்னனோ அப்ப கையை விட்டுட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சப்தம் நமக்கு தடுக்கப்பட்டது. இந்த புல்லாங்குழல் சத்தம் இசை கருவிகளில் இருந்தும் வெளிப்படக்கூடிய சத்தம், இசையின் மூலமாக பாடப்படக்கூடிய பாடல்கள் மனோ இச்சையை தூண்டக்கூடிய, அல்லாஹ்வினுடைய திருப்தியிலிருந்தும் வெளிப்படுத்தக்கூடிய அத்தகைய வாசகங்கள், வார்த்தைகள், பாடல்கள் கேட்பது நமக்கு தடை என்பதை மார்க்கத்தின் அடிப்படையில் நாம் உணர்ந்தாலும் எத்துணை பேர்கள் நாம் அது விஷயத்தில் பேணிக்கையாக இருக்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய மேன்மக்கள் வாழ்க்கையினுடைய எல்லா கட்டத்திலும் பேணுதலை கடைபிடித்தார்கள். அந்த பேணிக்கையான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். விளைவு என்னானது? அல்லாஹ் ரசூல் இடத்தில் அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம், அந்த அங்கீகாரத்திற்கான அடையாளம் இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்து பல நூறு வருடங்கள் ஆன பின்னாலும், பல்லாயிரம் வருடங்கள் கடந்த பின்பும் அவர்களினுடைய நினைவு பசுமையாக இருக்கிறது என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய அவனிடத்திலும் அவனுடைய ரசூல் இடத்திலும் அங்கீகாரமான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான தௌஃபீக்குள்ள மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. நம் வாழ்க்கையில் பேணுதல்களை, ஹலால் ஹராமை பேணி ஹலால் ஹராமை நாம் அறிந்து ஹலால் ஹராமை நாம் கவனித்தவர்களாக வாழ்ந்து அனுமதிக்கப்பட்டது எது, விளக்கப்பட்டது எது, ரப்பின் பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடியது எது, ரப்பின் கோபத்திற்கு நம்மை ஆளாக்கக்கூடியது எது என்பதை சிந்தித்து கவனித்து வாழக்கூடிய நல்ல நசீபையும் தௌஃபீகையும் அல்லாஹ் நாம் யாவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் யாவரையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாய்ப்பளித்தவைக்கு மிக்க நன்றி. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. சுக்ரன் ஜஸீலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
مع الذي ببعض النار مكة آتف صدقة الله ازداد بها صدقة الله علمنا أحمد صلى من كادوا لبلد من صدقة الله لا تحمهم بالله وتلكت وهلهم وهلهم صدقة الله يا ربي صل على من سار روضته والآل والصحب سلم صدقة الله يا جدنا شيخنا يا من لنا صدقة جارية كانت بنعمة الله منا استجب ما مددناه عليك فكن فينا شافيا لأخرى صدقة الله مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير للخلق كلهم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. முய்யீன் பள்ளியில் நடைபெற்று வரக்கூடிய மகான் ஹஜ்ரத் சைகா சையத் முஹம்மது சாலி அலியல்லாஹு அவர்களின் 125வது உருஸ் முபாரக் ஹந்தூரின் நினைவின் தொடர் சொற்பொழிவின் இன்றைய தினம் பேணுதலான வாழ்க்கையின் முன்னோடிகள் என்ற தலைப்பில் மாதரத்துல் காதிரியா சன்மார்க்க சபையின் கண்ணியத்திற்குரிய பேராசிரியர் மௌலவி அல்ஹாஜ் ஏகே முகமது அஸ்பர் ஆலிம் அஸ்ரஃபி அவர்களால் சன்மார்க்க பேரில் நிகழ்த்தப்பட்ட இன்றைய மஜ்லிஸ் இனிதை நிறைவேறும் தருவாயில் உள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் தொழுகை ஜக்காத்தின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் பெரிய சம்சுதீன் பள்ளியினுடைய கத்தீப் கண்ணியத்திற்குரிய மௌலவி அல்ஹாஜ் ஏகே அபு மன்சூர் ஆலிம் மஹதுரி அவர்களால் சன்மார்க்க பேருரை இடம்பெற உள்ளது. எனவே பெருமக்கள் மஜ்லிஸுக்கு முற்கூட்டி ஏகி நற்பயன் அடைய அன்புடன் அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல் ஃபாத்திஹா. آمين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا وفنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة يا رب العالمين. اللهم آت أنفسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم أوصل وبلغ مثل ثواب ما قرأناه وبركة ما صليناه منا إلى حضرة روح سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى أرواح جميع المسلمين عامة، ثم إلى أرواح سائر الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصديقين والصالحين، ثم إلى أرواح البدريين والأحديين والخندقيين وسائر الصحابة كلهم رضوان الله تعالى عليهم أجمعين، ثم إلى روحي الكتب الرباني والغوث السمداني والكندي النوراني مولانا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز،
ثم إلى روح الشيخ قطب الصمد الزمان الشيخ عبد القادر تكا صاحب ولي الله رضي الله تعالى عنه ثم إلى روح الشيخ محمد صالح ولي الله رضي الله تعالى عنه ثم إلى روح الشيخ مادح الرسول الشيخ صدقة الله القاهري قدس الله سره العزيز ثم إلى أرواح جميع أشياخنا كلهم رضوان الله تعالى عليهم أجمعين اللهم يا رب زدهم عزا وشرفا وتعظيما وتكريما اللهم أفض علينا من فيوضاتهم اللهم افتح قلوبنا بفتوحاتهم اللهم نبر قلوبنا بأنوارهم وأسرارهم برحمتك يا أرحم الراحمين اللهم بلغ مرادنا وحسن مقاصدنا وتمم نياتنا وتقبل دعاءنا برحمتك يا أرحم الراحمين ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار رب ارحمهما كما ربياني صغيرا وصل وسلم على حبيبك سيدنا محمد وآله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه